ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேங்கிள் வந்து பாருங்கள். இந்த மாதிரி ஒரு லெஃப்ட் ஓவர் த்ரெட், நம்ம வந்து பேங்கிள் ரேப்லாம் பண்ணிவிட்டு மீதி த்ரெட் வரும் பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டில் பண்ண ஒரு பேங்கிள் இது. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாடல் பேங்கிள் செய்யறதுக்கு நமக்கு 1 கட் கர்வ் பேங்கிள் வேணும். ஒருவேளை உங்கள்கிட்ட 1 கட் கர்வ் பேங்கிள் இல்லைன்னா ஃப்ளாட் பேங்கிள் இந்த மாடலில் செய்யலாம். சில்க் த்ரெட்ஸ், இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம வந்து ராப்பிங்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி மீதி த்ரெட்ஸ் இருக்கும்ல, அந்த த்ரெட்ஸ், ஸ்டோன், எந்த ஸ்டோன் வேணாலும் யூஸ் பண்ணலாம். எதர் இந்த மாதிரி இப்படி ஸ்டோனும் யூஸ் பண்ணலாம், அல்லது பீட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். 3D கிளிட்டர் அவுட்லைனர், அக்ரிலிக் ஃபேப்ரிக் க்ளூ, அப்புறமா கட்டர். இதுக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த த்ரெட்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம இப்படி தனியாக அப்படியே எடுத்துடணும். எந்த கலராக இருந்தாலும் ஓகே தான். நம்மகிட்ட இப்படி கொஞ்சம் நீளம் கட்டையாக இருக்க த்ரெட்டெல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இப்படி நேராக இப்படி எடுத்துடணும். இந்த மாதிரி இப்படி எல்லா த்ரெட்ஸும் நம்ம இப்போ எடுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி இப்படி எடுத்துட்டு இனி இந்த மாதிரி பண்ணிட்டு இனி நமக்கு எந்த லென்த்தில் வேணுமோ அந்த லென்த்தில் நம்ம வந்து த்ரெட் அங்கே அப்படி டைப் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு காட்டி தரேன். பாருங்க, இந்த மாதிரி ஒரு த்ரெட் எடுத்துட்டு ஏதாவது ஒரு த்ரெட் எடுக்கலாம். நான் வந்து உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா டைட்டாக அப்படியே டைப் பண்ணிடணும். பாருங்க, இந்த மாதிரி. இனி நமக்கு பேங்கிளில் வந்து எந்த லென்த்தில் அந்த ஃப்ளவர் நம்ம வைக்க போகிறோமோ பாருங்க, இந்த மாதிரி இந்த அளவுக்கு தான் நமக்கு வரும். இந்த அளவுக்கு நம்ம வந்து அதை கட் பண்ணணும். கொஞ்சம் விட்டு நம்ம கட் பண்ணணும், ஏன்னா நம்ம ட்ரிம்லாம் பண்ணுவோம்ல, அப்போ ரொம்ப சின்னதாகிடக்கூடாது. ஸோ அதனால் நமக்கு மொத்த அளவு வந்து இந்த அளவு. ஸோ கொஞ்சம் நம்ம இவ்வளோத்துக்கு விட்டு நம்ம வெட்டலாம். இந்த அளவுக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஒன்றில் நம்ம வெட்டலாம், அல்லது நம்ம டை பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டில் கூட நம்ம வந்து வெட்டலாம். அப்புறம் இந்த மாதிரி நம்ம நல்ல லென்த்தாக நல்லா அழகாக இப்படி வச்சுட்டு நம்ம இதை டை பண்ணலாம். அப்போ நமக்கு வந்து ஈக்குவல் லென்த்தில் வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு வேண்டியதான். இந்த அளவுக்கு. இனி அதே மாதிரி நமக்கு எத்தனை ஃப்ளவர்ஸ் வேணுமோ அத்தனை இது நம்ம கட் பண்ணலாம். நம்ம வந்து இன்னைக்கு 4 ஃப்ளவர்ஸ் வைக்க போகிறோம். ஸோ அதனால் நான் வந்து 4 டைம்ஸ் இந்த மாதிரி கட்டி நான் வந்து கட் பண்ணுவேன். இந்த அளவுக்கு. இந்த மாதிரி இப்படி பண்ணிவிட்டு இனி நம்ம இந்த சென்டரில் நம்ம வந்து டைப் பண்ணலாம். இதுவும் வேஸ்ட் த்ரெட் தான், வேஸ்ட் த்ரெட்லேருந்து தான் எடுத்துருக்கு. ஒன்றுமே நான் ஃப்ரெஷ் த்ரெட் எடுக்கலை இதுக்கு. அப்புறம் இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு நல்லா சென்டராக பார்த்து நம்ம டைப் பண்ணணும். ஒரு த்ரெட் நமக்கு இதில் வந்து வேஸ்ட்டாக போகாது. ஸோ நல்லா சென்டராக வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக அப்படி டைப் பண்ணிடணும். நல்லா 2-3 நாட் நம்ம போடலாம். இது ஏன் இப்படி மெஷர் பண்ணி இப்படி கட்டி வச்சுருக்குன்னா, டேரெக்டாக நம்ம எடுக்க வந்து எல்லாமே பிரிஞ்சு இருக்கும். ஸோ அதனால் இப்படி டைப் பண்ணி வச்சு நம்ம இப்படி பண்ணிட்டா நமக்கு வந்து ஹேண்டில் பண்ணக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி இந்த அளவுக்கு இது வந்து இப்படி பண்ணிட்டு நம்ம கட் பண்ணலாம். இந்த மாதிரி. இனி நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த 2 சைடும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம வந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம டைப் பண்ணிடுவோம் சென்டரில், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம்.
இதே நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். இனி நம்ம எல்லா ஜாயின்ஸ்லேயும் இருந்து இதை கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி அந்த மாதிரி இப்போ நமக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இனி இதை வந்து நம்ம ட்ரிம் பண்ணி பேங்கில் ஒட்டதுக்கு முந்தி பேங்கில் வந்து நம்ம ரேப் பண்ணணும் கோல்டு த்ரெட்டை வச்சு. அதை எப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இதுக்கு நான் வந்து கோல்டு த்ரெட்டில் 2 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். 2 ஸ்டாண்ட்ஸ் தான் பாருங்கள். இந்த மாதிரி இப்படி 2 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதை நம்ம ரேப் பண்ணலாம். ஏன் நான் இந்த மாதிரி இப்படி 2 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்து நிறைய ஸ்டாண்ட்ஸ் எடுத்து இந்த மாதிரி கிராஸாக ரேப் பண்ணிட்டு அப்புறமா அந்த த்ரெட் ஃப்ளவர் வச்சுட்டா அந்த த்ரெட் ஃப்ளவர் ரொம்ப தெரியாது ப்ராமினெண்ட்டாக. ஸோ அதனால தான் அது நல்லா அழகாக தெரியறதுக்கு வேண்டிதான் நம்ம பேக்கில் இருக்கக்கூடிய அந்த த்ரெட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கட்டும் தான் இந்த மாதிரி இப்படி ஒல்லியாக 2 த்ரெட் மட்டும் எடுத்திருக்கு. இனி இதில் இப்படி கம் வச்சுட்டு பாருங்கள், இனி இப்படி ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இப்படி கம் வச்சுட்டு கொஞ்சம் காய விடணும். இது கொஞ்சம் காஞ்ச பிறகு நம்ம வந்து ரேப்பிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ரேப்பிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் நெருக்கமாக தான் நம்ம ரேப் பண்ணணும். கிராஸில் பாருங்கள், இந்த மாதிரி இந்த அளவுக்கு. இந்த மாதிரி ஒரே லென்த்தில் நம்ம வந்து ரேப் பண்ணணும். பின்னால் லேசாக அப்படி கம் வச்சுட்டு அடுத்து நம்ம ரேப் பண்ணலாம். நான் எப்போவுமே லாஸ்ட்டில் ரேப் பண்ணதுக்கு முந்தின ஒரு ரேப்பிங் இருக்கும்ல, அதுலேயும் நான் வந்து கம் வைப்பேன். ஸோ 2 நேரம் நான் கம் வைப்பேன். ஏன்னா அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வேண்டி. ஸோ அதுதான் இங்கே இப்போ நேரமே வச்சது. இது இப்போ லாஸ்ட்டில் முடிக்கச்சில் வைக்கிது. இப்போ இந்த த்ரெட் முடிஞ்சிட்டு பார்த்தீங்களா, அதனால் இதிலே நான் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இனி மீதிக்கு அடுத்த த்ரெட். இதை நீங்கள் ஒரே இதில் சுத்தம்னா 60 சென்டிமீட்டர்ஸில் எடுங்க. 60 சென்டிமீட்டர்ஸ் போர்டில் நீங்கள் சுற்றி எடுத்தீங்கன்னா ஒரே டேக்கில் நீங்கள் முடிச்சிடலாம். நான் வந்து 30 சென்டிமீட்டர்ஸ் போர்டில் தான் எடுத்தேன். அதனால தான் பாதியில் நின்றுட்டு. பாருங்கள், எங்கே விட்டுருக்கோமோ அங்கே அதுக்கு மேலே நம்ம வந்து பாருங்கள் இந்த மாதிரி இதுக்கு மேலே நம்ம வச்சு ஒட்டிடணும். அப்போ நமக்கு தெரியாது நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இப்படி ஒட்டிட்டு நல்லா காய விட்டுட்டு தான் ரேப் பண்ணணும். பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி இப்படி நம்ம ரேப் பண்ணிடணும். இனி நம்ம இப்படி கிராஸில் நம்ம ரேப் பண்ணலாம். பாருங்கள், அதுக்கும் நம்ம அதே இடத்துல எங்கே நம்ம முடித்தோமோ அங்கே நம்ம வந்து அடுத்த த்ரெட்டை நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். வேறு இடத்துல ஸ்டிக் பண்ணாதானே ஒரு மாதிரி தெரியும். இங்கே பாருங்கள், அதே இடத்துல தான் எல்லாமே. அப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப தெரியாது.
காஞ்சப்புறம் நல்லா நீட்டாக தான் இருக்கும். இனி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சைடில் நம்ம பார்த்து ரப் பண்ணணும். பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி. பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படியே ரேப் பண்ணிடணும். இனி நம்ம இந்த ஃப்ளவரை ரெடி பண்ணலாம். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி எடுத்துட்டு நம்ம சென்டரில் இப்படி கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, இது அப்படியே இருக்கட்டும், நம்ம இதை எடுக்க வேண்டாம். உங்களுக்கு சென்டரில் இந்த மாதிரி கலர் வேண்டாம் அப்படின்னா கோல்டு கலர் கூட நீங்கள் வந்து இதை நூல் வச்சு நீங்கள் கட்டலாம். கோல்டோ சில்வரோ அதை வச்சு நீங்கள் கட்டலாம். இது வந்து நான் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு மேட்சாக இருக்கனால அது ஓகேவாக இருக்குது. இனி நமக்கு வந்து பாருங்கள் இந்த மாதிரி பேங்கில் என்ன சைஸோ அந்த சைஸில் நமக்கு ஃப்ளவர் போதும். ஸோ இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு நம்ம கட் பண்ணிடலாம். அதுபோல் இந்த சைடு இந்த மாதிரி இப்படி கட் பண்ணிவிட்டு இனி இதை கொஞ்சம் நம்ம நல்லா அழகாக அப்படியே ட்ரிம் பண்ணலாம். ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கணும் பார்த்தீங்களா, அதனால் சைடில் லேஸாக இந்த அளவுக்கு நம்ம எல்லா த்ரெட்டையும் நம்ம வெட்டி எடுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸும் இந்த மாதிரி இப்படி ட்ரிம் பண்ணியாச்சு. இனி இதில் ஒரு ஃப்ளவர் எடுக்கலாம். ஃப்ளவர் எடுத்துகிட்டு பாருங்கள் நல்லா சென்டரில் இந்த த்ரெட்டை கொண்டு வந்து இதை வந்து நல்லா அழகாக இப்படி நம்ம இப்படி ஃபேன் மாதிரி நம்ம நல்லா அழகாக அப்படி உரிச்சு விட்றணும். பாருங்கள் இந்த மாதிரி இந்த அளவுக்கு தான், ரொம்ப சர்க்கிளாலாம் விரிக்க வேண்டாம், இந்த அளவுக்கு. ஸோ இதில் நமக்கு கொஞ்சம் ட்ரிம் பண்ணனா பண்ணிடலாம், கொஞ்சம் ஷேப் கொண்டு வரதுக்கு. இது வந்து சர்க்கிள் ஃப்ளவர் கிடையாது, சர்க்கிளாக ஒன்றும் பண்ண வேண்டாம். இதில் இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு லேஸ் அப்படி இந்த சைட்லேயும் லேஸ் அப்படி விரிச்சிட்டு இனி நம்ம இதில் ஸ்டிக் பண்ணலாம். பாருங்க இந்த மாதிரி இப்படி சரிச்சு நல்லா அப்படி கம் வச்சுட்டு கம் லேசாக கொஞ்சம் காயட்டும். இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும். ஒன்று வந்து கொஞ்சம் இந்த சைடு போயிட்டு ஒன்று வந்து இந்த சைடு இப்படி இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணணும். இந்த மாதிரி இனி இதே மாதிரி நம்ம 4 சைடும் நம்ம ஃப்ளவர் ஸ்டிக் பண்ணலாம். இப்போ நம்ம எல்லாம் 4 டைரக்ஷன்ஸ்லையும் எப்படி நம்ம ஈக்குவல் லென்த் எடுத்து ஈஸியாக நம்ம ஸ்டிக் பண்ணலாங்கிறதுக்கு தான் இந்த சார்ட்டில் இப்படி போட்டு வச்சுருப்பாருங்க. இது வந்து 2/4 சைஸ் பேங்கிள். ஸோ நீங்களும் இதே மாதிரி 2/4 சைஸில் 4 சைடு 8 சைடு இந்த மாதிரி 3 சைடு இந்த மாதிரி வேணா இப்படி போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சுட்டா நமக்கு வந்து நம்ம என்ன சைஸ் பேங்கிளோ அதே சைஸ் பாருங்கள் இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிடலாம். ஸோ எப்போவுமே நம்ம இப்படி வச்சுட்டா ஒரு சார்ட் வச்சுட்டா எப்போவுமே நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள் நான் வந்து இதில் கம் வச்சே மார்க் பண்ணியிருக்கேன்.
இந்த மாதிரி 4 சைடும் கம் வச்சு மார்க் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணலாம். கொஞ்சம் நல்லாவே கம் வச்சிடணும். அதே மாதிரி இங்கேயும் வச்சிடலாம். கம் எப்போவுமே லேசாக கொஞ்சம் காஞ்சிட்டுன்னா நமக்கு வந்து ஒட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும், டக்குன்னு ஒட்டிடும். பாருங்கள், இதை வந்து இப்படி ஒட்டிட்டு பாருங்கள், இப்படி சென்டரில் வச்சுட்டு லேசாக இப்படி மூவ் பண்ணிட்டிங்கன்னா போதும். அது வந்து கொஞ்சம் இப்படி திருங்கி வந்துடும். அப்புறம் இந்த மாதிரி லேசாக அப்படி திருங்கி வந்துடும் பார்த்தீங்களா, ஃபேன் மாதிரி. இதை மாதிரி இப்படி திருங்கி வரும், பார்க்க அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி லேசாக அப்படி சரிச்சிட்டு இப்படி ஒட்டணும். ஒட்டிட்டு இப்படி மேலே பிடிச்சிட்டு லைட்டாக பாருங்கள் லேசாக இப்படி மூவ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா அழகாக அப்படி திருங்கி வரும். ஒரு பாதி ரவுண்ட் அளவுக்கு இந்த மாதிரி இப்படி திருங்கி வரும். இதை நம்ம இப்படி ட்ரிம் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி இப்படி ஒட்டிட்டு லேசாக கை வச்சு லேசாக அப்படி மேலோட்டமாக அப்படி திருக்கிடணும். அப்போ நமக்கு பாருங்கள் இங்கே லேசாக அப்படி திருங்கி இப்படி வந்திருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி. இனி நம்ம சென்டரில் ஸ்டோன் ஒட்டலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இனி இந்த 3D அவுட்லைனர், கிளிட்டர் அவுட்லைனர் இருக்குல்ல, அதை வச்சு பாருங்கள் இந்த ஜாயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் உள்ளெல்லாம் வைக்க வேண்டாம், இதில் மட்டும். இது காஞ்சிபுரம் பாருங்கள் குட்டியாக பீட்ஸ் மாதிரி இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். நம்ம இதை கம்மெல்லாம் நல்லா காஞ்சப்புறம் என்ன கொஞ்சம் இந்த த்ரெட்டை நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். ஃபஸ்ட்டு எல்லாம் நல்லா அழகாக காயட்டும். இந்த கிளிட்டர் அவுட்லைனரில் நிறைய கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அது வாங்கலாம். அதில் கோல்டே வாங்கலாம். கோல்டுனா எல்லா பேங்கிளுக்கும் நம்ம வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இனி இது நல்லா காயட்டும். பாருங்கள், பேங்கிள் வந்து நல்லா காஞ்சிட்டு இனி பாருங்கள் நம்ம லேசாக அந்த மாதிரி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கிளிட்டர் 3D அவுட்லைனர் இருக்குல்ல, அது வந்து பாருங்கள் பீடு மாதிரி இருக்கும், பார்க்க அது நல்லாயிருக்கும். நமக்கு ஒட்டுறதுக்கும் ஈஸி, பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். அது கோல்டு பீடு வச்ச மாதிரி எப்படி இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி. ஸோ இந்த பேங்கிள் வந்து நம்ம எல்லா ட்ரெஸ்க்கும் நம்ம மேட்ச் பண்ணலாம், ஏன்னா எல்லா கலரும் த்ரெட் இருக்குல்ல. பாருங்கள், இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த வேஸ்ட் த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம இந்த மாதிரி இப்படி பேங்கிளும் செய்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்களும் எல்லோரும் இந்த மாதிரி இப்படி வேஸ்ட் த்ரெட் இருந்தால் இந்த மாதிரி பேங்கிள்ஸில் வச்சு நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த பேங்கிள் நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோஸ்லாம் பார்த்து லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.